This video is sponsored by SPO Digital Marketing. இந்த பிளாட்ஃபார்ம் வந்து எல்லாருக்குமே கிடைக்கிற வாய்ப்பை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா இதிலே வந்து நம்ம கற்றுக்கவும் செய்யலாம், ஒர்க் பண்ணி ஏர்ன் பண்ணவும் செய்யலாம். அது எப்படின்னா, ஒருத்தங்க வந்து இதில் ஜாயின் பண்ணுறது மூலயமா கோர்ஸ் படிக்கிறதுக்கு ஆஃபர் கொடுப்பாங்க. அந்த கோர்ஸை நம்ம படித்து மினிமம் 1500லேருந்து மேக்ஸிமம் 21,000 வரைக்கும் நம்ம ஏர்ன் பண்ணலாம். இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இதில் இவங்களோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்காங்க 9994104160. இந்த நம்பருக்கு உங்களோட நேம் அண்ட் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனை நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணினா அவங்க உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மதிகமா யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து விட்டமின் சி அதிகமான உள்ள ஃப்ரூட்ஸ் மட்டும் பார்க்க போகிறோம். மேக்ஸிமம் வந்து அந்த சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் எல்லாமே சொல்லுவாங்க. அது இல்லாமல் வேறு என்னென்ன ஃப்ரூட்ஸில் வந்து நமக்கு விட்டமின் சி அதிகமாக இருக்குது அப்படின்றத நம்ம பார்ப்போம். எப்போவுமே வந்து ஆப்பிள் அதிக சத்து இருக்குது, அதுதான் நமக்கு ஃபஸ்ட்டு எடுத்திருக்கோம். இதில் வந்து ஆப்பிள் வந்து எப்போவுமே சொல்லுவாங்க டெய்லி ஒன்று எடுத்துக்கிறது ரொம்ப நல்லதுன்னு. அதே மாதிரி இது எடுத்துக்கிறதுனால நமக்கு விட்டமின் சி சத்து கிடைக்குது. அதுக்கப்புறமேல்ட்டு எதில் கிடைக்குது அப்படின்னா வாட்டர் மெலன் எல்லாருக்குமே தெரியும், தண்ணீர் பழம்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு ஊரில் தர்பூசணின்னு கூட சொல்லுவாங்க. இது வந்து நிறைய நமக்கு வாட்டர் டீஹைட்ரேட் ஆகாமல் பார்க்குறது தவிர அதிலேருந்து விட்டமின் சியும் வந்து நமக்கு கிடைக்குது. அடுத்த பழம் என்ன அப்படின்னா வாழைப்பழத்தில் இல்லாத சக்தி எதுவுமே கிடையாது. அதனால தான் நம்ம குழந்தைகள் வந்து வளர்ந்து வரும்போது டெய்லி ஒரு வாழைப்பழம் வந்து கொடுக்க சொல்கிறாங்க. இதில் வந்து விட்டமின் சி அதிகமாக இருக்குது. அதனால் நம்ம குழந்தைங்களோட போன் ஸ்ட்ரென்த்து நல்லாயிருக்கும், அவங்களோட க்ரோத் நல்லாவே இருக்கும். அதனால் நம்ம வாழைப்பழம் வந்து டெய்லி ஒன்று ஒரு மேக்ஸிமம் ஒரு 15 இயர்ஸ் வரைக்குமாச்சு டெய்லி 2 பழம் பிள்ளைங்களுக்கு கொடுக்கறது ரொம்ப நல்லது. இது மூலயமா அவங்களுக்கு விட்டமின் சி கிடைக்கும், அவங்களோட போன் ஸ்ட்ரென்த் கிடைக்கும், அவங்களுக்கும் இம்யூனிட்டி இருக்கும். நெக்ஸ்ட்டு ஃப்ரூட்ஸ் வந்து இது வந்து நமக்கு ரெகுலராகலாம் கிடைக்காது. இது என்ன பழம் அப்படின்னா ப்ளம்ஸ் பழம். இது வந்து எப்போவுமே வந்து சீசனில் தான் கிடைக்கும் போது கொஞ்சம் புளிப்பாக தான் இருக்கும். இருந்தாலுமே நீங்கள் நிறைய கிலோ கணக்கில் சாப்பிட்லனாலும் 1 or 2 ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. இது மூலயமாவும் நமக்கு விட்டமின் சி கிடைக்கும். அதுக்கடுத்து என்ன பழம் அப்படின்னா நெக்ஸ்ட்டு வந்து ஆவக்காடா. இதை வந்து நிறைய பேர் வந்து ஆவக்காடான்னு சொல்லுவாங்க, பட்டர் ஃப்ரூட்ஸ் சொல்லுவாங்க. இதை எப்படி வேணாலும் சொல்லலாம். இதில் நிறைய சத்துக்கள் இருக்குது. ஆனால் இது விலை அதிகமாக இருக்கும்போது கொஞ்சம் ஒரு பழம் எடுத்து சாப்பிட்டுக்கோங்க. இது வந்து நல்லா தோல் நல்லா இந்த மாதிரி கலரில் வந்துடுச்சு அப்படின்னா சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். இதை நீங்கள் அப்படியே எடுத்து லைட்டாக சர்க்கரையோ நாட்டு சர்க்கரையோ போட்டு லைட்டாக பிளெண்ட் பண்ணி சாப்பிட்லாம். இல்லை அப்படியே நல்லா கொஞ்சம் ஸ்மூத்தி மாதிரி தான் இருக்கும். இதை நீங்கள் அரைச்சிங்கனாலே உங்களுக்கு ஸ்மூத்தி மாதிரி இருக்கும், அப்படி கூட சாப்பிட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பைனாப்பிள், அன்னாச்சி பழம்ல அதிகமான சத்து இருக்குது. அதுலேயும் இந்த விட்டமின் சி அதிகமாக இருக்குது. நிறைய பேர் வந்து இந்த மாதிரி பழம் சாப்பிட்டா சளி பிடிப்புன்னு நினைப்பீங்க. இந்த மாதிரி பழங்கள் நீங்கள் குளிர் நேரங்களில் எடுத்துக்கும் போது பாடிக்கு ஹீட் கொடுக்க ஆரம்பிக்கும். இதனால் உங்களுக்கு சளி பிடிக்காமல் இருக்கும். அதனால் நீங்கள் அன்னாச்சி பழம் எடுத்துக்கலாம். நிறைய பேருக்கு ராவாக சாப்பிட பிடிக்கலை அப்படின்னா நீங்கள் வந்து லைட்டாக சால்ட் அண்ட் பெப்பர் போட்டுக்கலாம், இல்லைனா க்ரில் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் மேலே அந்த முள் மாதிரி இருக்குது பார்த்திங்களா, அவ்வளோத்தையுமே நீங்கள் ஸ்லைஸ் பண்ணிவிட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு பிடிக்கும். நெக்ஸ்ட்டு இதை மாதிரி வேறு வீடியோவில் பார்ப்போம். மேலும் இதே மாதிரி வீடியோ வேணால் மதிகமா யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. வேறு வீடியோவில் நம்ம நாளைக்கு சந்திப்போம்.